அல்லாவுடைய வாசனம் சில இடங்கள்ல அல்லாஹ் பேசும்போது தப்சீர்ல சொல்லுவாங்க, ஒரு இடத்துல அதிகாரத்துவமா பேசுவாங்க, கட்டளை அமுல் பேர்ல பேசுவாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசும்போது நம்மகிட்ட நேரடியாக பேசுற மாதிரி இருக்கும். இன்னொரு இடத்துல பேசும்போது தாயை போன்று பேசுற மாதிரி இருக்கும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசுவான், நம்மகிட்ட அழுது கெஞ்சி புழப்புவான். என்னுடைய அடியானு எந்த இடத்துலையுமே அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, தோற்று போய்விடக்கூடாது அப்படியே கெஞ்சுவான். தப்சீல் எழுதுவாங்க. அல்லாஹ் நம்ம வார்த்தைகள் படிக்கும் போது தெரியும், வார்த்தை படிக்கும் போது அல்லாஹ் சொல்றாங்க, உபதேசம் செய்யறான் அப்படின்றத. ஆனா அந்த இடத்துல அல்லாஹ் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அழுது கெஞ்சி புழப்புவானா. இந்த துன்யாவை விட்டு இந்த நரகத்தின் பக்கம் போயிடக்கூடாது, துன்யாவின் பக்கம் நீ போயிடக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சிடக்கூடாது, உன்னுடைய தக்குவாவோடு என் பக்கம் வந்து சேர்ந்தது, நல்ல அகலாக்கோடு நல்ல குணத்தோடு என் பக்கம் வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து இப்படி பேஞ்சி கேட்பான் அடியாருக்கான்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த பாதுகாவலனா நான் இருக்கேன், இதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க, எந்த ஒன்றை கேட்கப்படுது அல்லாஹ்விடம் என்னிடம் ஒப்படையுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலையில சொல்லி காட்டுறான். அதுதான் இந்த வசனம் வாசிக்கிறோம். அவங்களுடைய இறைவராக இல்லையா, அந்த வார்த்தையில எல்லா சாப்டரும் முடிச்சு அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் பாதுகாத்திருக்கான். அல்லாஹ் கொடுத்தது நடக்க போது, அல்லாஹ் நினைக்காததோ முடிவு செய்ய நமக்கு நடக்க போறது இல்லையா, அல்லாஹ் நீயே பாதுகாக்க முடிஞ்சு போச்சு. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க மனதை ஆறுதலுக்கு அவரை தஸ்பீஹ் செய்யுங்க, யா ஹய்யா அப்படின்னு. எது நலவோ எது நடந்ததோ அது நலவாக மாற்றக்கூடிய தன்மை அல்லாஹ் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால அல்லாஹ் ரசூலும் நம்மை சீர்படுத்த, நம்மை பக்குவப்படுத்த, நம்முடைய கல்வியை பரிசுத்தப்படுத்த எதையெல்லாம் அல்லாஹ் ரசூலும் அவ்வப்போது நமக்கு நினைவுறுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் நினைவுறுத்தப்படக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நினைவு